ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக. மேசராசினியர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையை கட்டாயமா ஏற்படுத்த போகுது. இதை நீங்க முழுமையா உள்வாங்கிக்கோங்க. பொதுவாவே மேசராசிக்காரங்க அப்படின்னா ரொம்ப தைரியமானவங்க. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிக்கிற குணம் உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். மனசுல பட்டதை பளிச்சுன்னு பேசுற அந்த சுபாவம் பல நேரங்கள்ல உங்களுக்கு நல்லது செஞ்சாலும் சில நேரங்கள்ல உங்களுக்கு பெரிய எதிரிகளை உருவாக்கிட்டு இருக்கும். ஆனா கடந்த சில காலமா நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள், வலிகள், ஏமாற்றங்கள் கொஞ்சம் நஞ்சல் இல்ல. யாருக்காகவோ நீங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து போயிருப்பீங்க. உங்க பணத்தை, உங்க உழைத்த, உங்க நேரத்தை மற்றவர்களுக்காக தியாகம் பண்ணிருப்பீங்க. ஆனா கடைசியில உங்களுக்கு கிடைச்சது என்னவோ துரோகமும் அவமானமும் தான். நைட்டு தூக்கம் இல்லாம எத்தனையோ நாள் கண் முழிச்சு அழுதிருப்பீங்க. இனிமே நம்ம வாழ்க்கை அவ்வளவுதானா, நமக்குன்னு யாருமே இல்லையா, நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்க ஒரு ஜீவன் கூட இல்லையான்னு மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருப்பீங்க. நீங்க நம்பினவங்களே உங்களை முதுகுல குத்தி இருப்பாங்க. கை கேட்டினது வாய் கேட்டல அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு காரியத்தை தொட்டாலும் அதுல ஒரு தடங்கல், ஒரு தாமதம் வந்துகிட்டே இருந்திருக்கும். உங்க திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்காம உங்களை விட தகுதி குறைஞ்சவங்கெல்லாம் முன்னுக்கு போறத பார்த்து மனசுக்குள்ள புழுங்கி இருப்பீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, உங்க கஷ்ட காலம் எல்லாம் முடிய போகுது. கிரக நிலைகள் இப்போ முற்றிலுமா உங்களுக்கு சாதகமா மாறிக்கிட்டு வருது. குறிப்பா இந்த ஜூன் 15 அப்புறம் உங்க ராசிநாதன் செவ்வாயோட அனுகிரகம் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போகுது. இனிமேல் உங்க வாழ்க்கையில நடக்க போறது எந்த ஒரு அசுர சக்தியாலும் தடுக்க முடியாது. இது உறுதி. இறைவன் உங்களுக்கான பரிகாரத்தை, உங்களுக்கான வழியை ரெடி பண்ணிட்டார். இந்த ஜூன் 15 அப்புறம் உங்க வீடு தேடி ஒரு நபர் வரப்போறார். அவரோட பெயர் ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கலாம். ராமன், ராஜேஷ், ரமேஷ், ராணி, ரேவதி, ராதிகா, இப்படி எந்த பேரா வேணாலும் இருக்கலாம். இல்லனா அவங்க ஊர் பெயர் கூட இந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கலாம். இந்த நபர் சாதாரணமான ஆள் கிடையாது. இவர் உங்க வீட்டு வாசப்படியை மிதிக்கிற அந்த நிமிஷம் உங்க தலையெழுத்தே முற்றிலுமா மாறப்போகுது. நீங்க இழந்த அத்தனை விஷயங்களையும் திரும்ப பெற போறீங்க. இந்த ஆர் அப்படிங்கிற நபர் ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருக்கலாம், இல்லனா முகம் தெரியாத ஒரு புதிய நபரா கூட இருக்கலாம். சில சமயம் ரொம்ப வருஷமா உங்களை விட்டு பிரிஞ்சு போன ஒரு சொந்தமா, இல்லனா பழைய நண்பரா கூட இருக்கலாம். அவங்க எதுக்காக வராங்க, என்ன சொல்ல போறாங்கன்னு உங்களுக்கு ஆரம்பத்துல கொஞ்சம் கூட புரியாது. ஒருவேளை உங்களை குழப்பற மாதிரி கூட அவங்க பேச்சு இருக்கலாம். ஆனா அவங்க கொண்டு வர செய்தி உங்க வாழ்க்கையில 3 மிகப்பெரிய பிரம்மாண்டமான சம்பவங்களுக்கு ஆணிவேரா அமைய போகுது. இந்த நபர் உங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சில அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும். திடீர்னு உங்க மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத சந்தோஷம் தோன்றும். அதனால தடைப்பட்டிருந்த ஒரு சின்ன காரியம் கூட எந்த ஒரு முயற்சியும் இல்லாம தானா நடக்கும். நீங்க இப்போ இருக்கிற மனநிலையில யார்கிட்டையும் எந்த உதவியும் கேட்க கூடாது, நமக்கு நாமே தான் அப்படின்னு ஒரு பெரிய வைராக்கியத்தோட இருப்பீங்க. உங்க மனசுக்குள்ள 1000 வலிகள், வேதனைகள் இருந்தாலும் வெளியில யாருக்கும் தெரியாம சிரிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்கீங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை எப்படி வீழ்த்தலான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இறைவன் உங்களுக்கு பக்கபலமா நிக்கிறார். அது இறைவனோட ஒரு தூதரா, ஒரு கருவியாக இந்த நபர் உங்க வாழ்க்கைக்குள்ள நுழைய போறார். அவர் வரும்போது வெறும் கையோட வரமாட்டார். உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய திறவுகோலை அவர் கையில கொண்டு வருவார். அந்த திறவுகோல் உங்க அத்தனை பிரச்சனைகளுக்கும், கடன் தொல்லைகளுக்கும், மன உளைச்சலுக்கும் ஒரு நிரந்தர தீர்வா அமைய கூறுது. இதை நீங்க சீக்கிரமே கண்கூடா பார்க்க போறீங்க. உங்க வீட்டுல இப்ப இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ரொம்ப மூச்சு முட்டுற மாதிரி இருக்கலாம். ஒரு பக்கம் பண கஷ்டம், இன்னொரு பக்கம் குடும்பத்துல நிம்மதி இல்லாத நிலைமை. எது செஞ்சாலும் ஒரு பயம், ஒரு பயக்கம். நம்மளால முடியுமா, இல்ல எதுவும் தோல்வியில போய் முடிஞ்சிருமா அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணம் உங்களை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கும். ஆனா அந்த நபர் உங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே உங்க வீட்டுல இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றல், அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாமே விலகி போறத நீங்களே உணர்வீங்க. ஒரு பெரிய வெளிச்சம் உங்க வாழ்க்கையில வீச போகுது. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் மூலமா கிடைக்க போற முதல் விஷயம் உங்க மனசை ஆழமா தொடப்போகுது. இது நாள் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி உங்களை தூக்கி நிறுத்துற ஒரு சம்பவமா அது இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி உங்களை குறை சொன்னவங்க, உங்களை விட்டு விலகி போனவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டு பாக்குற அளவுக்கு உங்க நிலைமை உயர போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா கிடைக்க போற அந்த முதல் செய்தி தான். நீங்க எந்த அளவுக்கு பொறுமையா இருந்தீங்களோ அதுக்கான பலனை நீங்க அறுவடை செய்ய போற நேரம் இது. அந்த நபர் உங்க வீட்டுக்கு வந்ததும் முதல் சம்பவமா உங்க பொருளாதார ரீதியான ஒரு மிகப்பெரிய சிக்கல் முழுமையா தீர போறது.
பல வருஷமா நீங்க கட்ட முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கடன், இல்லைன்னா உங்களுக்கு வர வேண்டிய ஆனா வராம இழுத்தடிச்சிட்டு இருந்த ஒரு பெரிய தொகை திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். இதை எப்படி அடைக்க போறோம், யார போய் கேட்கறது, நாளைக்கு என்ன நடப்பும்னு இருட்டுல நின்றுட்டு இருந்த உங்களுக்கு அந்த நபர் ஒரு பெரிய வெளிச்சத்தை காட்டுவார். அவர் மூலமா கிடைக்கிற ஒரு தகவல் இல்லைன்னா ஒரு அறிமுகம் உங்க பண கஷ்டத்தை அடியோடு மாத்த போகுது. உங்கள ஒரு சாதாரண ஆளா பார்த்த சொந்தக்காரங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நடக்கிற அளவுக்கு உங்க காசு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு பெரிய ஏற்றம் வரும். இதை நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க, ஆனா நடக்கும். இது வரைக்கும் நீங்க 100 ரூபாய் சம்பாதிக்க 10 ரூபாய் அளவுக்கு உழைப்ப போட்டிருப்பீங்க. ஆனா இனிமே நீங்க போடுற சின்ன உழைப்புக்கும் பல மடங்கு லாபம் உங்களை தேடி வரும். இது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா இருந்துட்டு வந்த ஒரு பெரிய பனிப்போர், ஒரு மனக்கசப்பு இந்த நேரத்துல சரியாகும். யாருக்காகவோ நீங்க உங்க சொந்த பந்தங்களை விட்டு விலகி இருந்திருப்பீங்க. உங்க நியாயத்தை புரிஞ்சுக்காம உங்களை ஒதுக்கி வச்சவங்க, உங்களை தப்பா பேசினவங்க இப்போ உங்க அருமை உணர்ந்து உங்களை தேடி வருவாங்க. இப்ப கணவன் மனைவிக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடு, இல்லைன்னா சொந்தத்துக்குள்ள இருந்த சொத்து பிரச்சனை, இதுக்கெல்லாம் அந்த நபர் ஒரு நடுநிலையான தீர்வை கொண்டு வருவார். உங்க வீட்டுல சுப காரியங்கள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல் தானா உருவாகும். ரொம்ப நாளா ஒரு நல்ல காரியம் தள்ளி போயிட்டு இருந்தாலோ, இல்ல வீட்டுல ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருந்தாலோ, அது முழுசா மாறி வீட்டுல சிரிப்பு சத்தம் கேட்கிற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி இந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க இழந்த உங்க குடும்பத்தோட நிம்மதிய அந்த இறைவன் திரும்ப உங்க கைக்கே கொடுக்க போறார். நீங்க வேலை பார்க்கிற இடத்துல இல்லைன்னா செய்யற தொழில்ல இவ்வளவு நாளா ஒரு பெரிய முடக்கம் இருந்திருக்கும். இல்லைன்னா உழைச்சாலும் அதுக்கான லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்காது. உங்களை சுத்தி இருந்த கூட்டாளிகளே உங்களுக்கு குழி பறிக்க பார்த்திருப்பாங்க, உங்களை எப்படி கீழே தள்ளலான்னு காத்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த நிலைமை முழுசா மாறப்போகுது. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு ஒரு புதிய தொழில் வாய்ப்பு, இல்லைன்னா உங்க வேலையில ஒரு பெரிய அங்கீகாரம் தேடி வரும். நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் அப்படிங்கிற மாதிரி உங்க வியாபாரம் செழிச்சு வளர ஆரம்பிக்கும். முன்னாடி உங்களை ஏளனமா பார்த்தவங்க எல்லாம் இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து வாயடிச்சு போவாங்க. அளவுக்கு உங்க தொழில் ஸ்தானம் ரொம்ப வலுவடைய போகுது. உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு துரோகம் பண்ணவங்க எல்லாம் அவங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பா வருத்தப்படுற அளவுக்கு உங்க வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். உங்க திறமைக்கான முழு பலனும் இனிமேதான் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்க குலதெய்வத்தோட ஆசி முழுமையா உங்களுக்கு கிடைக்கிற நேரம் இது. நீங்க செஞ்சதான தர்மங்கள் யாருக்கும் தெரியாம நீங்க வடித்த கண்ணீர் இது எதுவுமே வீண் போகல. அந்த இறைவன் உங்களுக்கான காலத்தை இப்போ சரியா கணிச்சு வச்சிருக்கார். இந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றது ஏதோ யதார்த்தமா நடக்கிற விஷயம் கிடையாது. இது உங்க தலையெழுத்துல எழுதப்பட்ட ஒரு மிகப்பெரிய விதி மாற்றம். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். யாருக்கிட்டையும் உங்க திட்டங்களை முன்கூட்டியே சொல்லாதீங்க. உங்க சந்தோஷமா இருந்தாலும் சரி, துக்கமா இருந்தாலும் சரி, அதை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. கண் திருஷ்டி அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா பட்டுடும். உங்க வளர்ச்சி பிடிக்காதவங்க உங்களை சுத்தி எப்பவுமே இருப்பாங்க. அவங்க பண்ண உங்க மேல படுற மாதிரி நடந்துக்காதீங்க. ரொம்ப அமைதியா நிதானமா உங்க காரியத்துல மட்டும் கண்ணா இருங்க. உங்களை நம்பி பல பேர் இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. அந்த நபர் உங்க வீட்டு வாசல மிதிக்கிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் உங்க கோபத்தை குறைச்சிக்கிட்டு ரொம்பவே விழிப்போடு இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா நடக்க போற 2வது மிகப்பெரிய சம்பவம் உங்க ஆரோக்கியம் மற்றும் உங்களை சுத்தி இருந்த மறைமுக எதிரிகளை பத்தின ஒரு ரகசியத்தை உடைக்க போகுது. இத்தனை நாள உங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் இருந்திருக்கும். நம்ம உடம்புல பெருசா எந்த குறையும் இல்லையே, ஆனா ஏன் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது, ஒரு சுறுசுறுப்பே இல்லாம எப்பவும் ஒரு சோர்வு இருந்துகிட்டே இருக்கேன்னு நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டிருக்கீங்க. நீங்க நல்லா இருக்க கூடாதுன்னு நினைச்சு உங்களுக்கு நெருக்கமா இருந்த சிலரே செஞ்ச சில சூழ்ச்சிகள் தான் இதுக்கு முழு காரணம். உங்க சாப்பாட்டுலயோ இல்ல உங்க வீட்டுக்குள்ளேயோ சில எதிர்மறை ஆற்றலை அவங்க முன்கூட்டியே உருவாக்கி வச்சிருக்கலாம். அது ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது இந்த மாதிரி உங்களை சுத்தி பின்னப்பட்டிருந்த சதி வலைகள் தானாவே அருந்து விழும். யாரு உங்களுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்களோ அவங்க உண்மையான முகம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிய ஆரம்பிக்கும். இதினே அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு சிறு துரும்பை கூட அசைக்க முடியாது. உங்க உடம்புல ஒரு புது ரத்தம் பாயிற மாதிரி ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. இதை தொடர்ந்து நடக்க போற 3வது சம்பவம் உங்க வாழ்விடத்தை முற்றிலுமா மாத்த போகுது. அதாவது வீடு நிலம் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய பிரச்சனைக்கு நிரந்தரமான முற்றுப்புள்ளி வைக்க போகுது. ரொம்ப வருஷமா ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சு பல இடங்கள்ல ஏமாந்து போனவங்களுக்கு அதனால்
இப்போ இருக்கிற வீட்டை விட்டுட்டு வேற ஒரு நல்ல பெரிய இடத்துக்கு போறணும்னு நினைச்சவங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த நபர் மூலமா கிடைக்க போறது. உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பூர்வீக சொத்து ஏதாவது கோர்ட் வழக்குல மாட்டிக்கிட்டு இருந்தாலோ, இல்ல உங்க சொந்தக்காரங்க அதை உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்திட்டு இருந்தாலோ, அது உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு வழிய இந்த நபர் கண்டிப்பா உருவாக்குவார். நீங்கள் ஆசைப்பட்டதை விட ரொம்ப பெரிய அளவில் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்கான அடித்தளமா இந்த சொத்து உங்களுக்கு அமைய போகுது. பல வருஷமா வாடகை வீட்டுல கஷ்டப்பட்டுட்டு ஓயாம வீடு மாறிக்கிட்டு இருக்கிற மேஷ ராசிக்காரங்களுக்கு இனிமே சொந்த வீட்டுல கால் எடுத்து வைக்கிற அந்த பாக்கியம் ரொம்ப சீக்கிரமே கிடைக்க போகுது. இது சும்மா சொல்ற வார்த்தை கிடையாது. கிரகங்கள் உங்களுக்கு முழுமையா சாதகமா இருக்கிற இந்த நேரத்துல நடக்க போற நிதர்சனமான உண்மை. நீங்க இவ்வளவு காலம் கட்ட கஷ்டத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டாமா? ராப்பகலா தூங்காம முழிச்சு நீங்க சிந்தனை வேர்வைக்கும் கண்ணீருக்கும் ஒரு நல்ல கலன் வேணும் இல்லையா? அதுக்கான நேரம் தான் இது. பல தடவை உங்களுக்கே தோணி இருக்கும், ஏன் எனக்கு மட்டும் இந்த கடவுள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கொடுக்கிறார், நான் மனசளவுல கூட யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்கலையே, அப்புறம் ஏன் என் வாழ்க்கை மட்டும் எப்பவும் இப்படி ஒரு போராட்டமாவே இருக்குன்னு ரொம்பவே குமுறி இருப்பீங்க. ஆனா ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோன, தங்கம் எந்த அளவுக்கு நெருப்புல உருக்கப்படுதோ அந்த அளவுக்கு தான் அது ஜொலிக்கும். உங்களை அந்த இறைவன் இத்தனை நாளா புடம் போட்ட தங்கமா மாத்திட்டு இருந்தார். உங்க பொறுமைய ரொம்பவே சோதிச்சு பார்த்தார். நீங்க அந்த சோதனையில முழுசா ஜெயிச்சிட்டீங்க. இனிமே உங்களுக்கு வரப்போறது எல்லாமே வசந்த காலம்தான். நீங்க ஆசைப்பட்ட அத்தனை சந்தோஷங்களும் ஒன்னொன்னா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை காத்து ஏளனமா சிரிச்சவங்க முன்னாடி நீங்க ஒரு கம்பீரமான வாழ்க்கையை வாழ போறீங்க. உங்களை தேடி வரப்போற அந்த நபரை நீங்க ரொம்ப கவனமா எதிர்நோக்கி காத்திருக்கணும். உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்த மனுஷங்க நிறைய பேரு உங்ககிட்ட காரியமாகிற வரைக்கும் ரொம்ப நல்லவங்களா நடிச்சிருப்பாங்க. வேலை முடிஞ்ச உடனே உங்களை யாரோ ஒரு முகம் தெரியாத ஆளை பாக்குற மாதிரி பாத்துட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி எத்தனையோ துரோகங்களை பார்த்து பார்த்து உங்க மனசு ரொம்பவே மறந்து போயிருக்கும். சில சமயம் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறதே உங்களுக்கு பெரிய சாபமா மாறிடுச்சுன்னு நீங்களே நினைச்சு வருத்தப்பட்டிருப்பீங்க. யாருக்கு என்ன கஷ்டம்னாலும் முன்னாடி போய் நிக்கிற குணம் மேஷ ராசிக்காரங்களான உங்களுக்கு இயல்பாவே இருக்கும். ஆனா உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது உதவிக்கு ஒரு ஆள் கூட நிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்து உங்களை மீட்டு எடுக்கத்தான் அந்த பிரபஞ்சம் ஒரு பெரிய மாயத்தை உங்களுக்காக நிகழ்த்த போகுது. அந்த நபர் உங்க வாழ்க்கையில வர்றதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உங்க கனவுகள்ல சில வித்தியாசமான விஷயங்கள் தோன்றும். உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரியோ, இல்லனா பெரிய மகான்கள் சித்தர்கள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ற மாதிரியோ ரொம்ப சுபமான கனவுகள் உங்களை தேடி வரும். இதெல்லாம் உங்களுக்கு நடக்க போற அந்த மிகப்பெரிய அற்புதத்துக்கான முன் அறிவிப்புன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உங்க வார்த்தைகள். நீங்க மனசுல பட்டதை ரொம்ப யதார்த்தமா வெளிப்படையா பேசிடுவீங்க. ஆனா அதை சுத்தி இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதனால தேவையில்லாத விவாதங்கள்ல தலையிடாதீங்க. குறிப்பா உங்க சொந்தக்காரங்க மத்தியில நடக்கிற எந்த ஒரு பஞ்சாயத்துலயும் நீங்க போய் நிக்காதீங்க. ஏன்னா நல்லது செய்ய போய் அது கடைசியில உங்க மேயே பழியா வந்து மில வாய்ப்பு இருக்கு. ஆர் அப்படிங்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்க கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் நீங்க எதையும் வெளியில காட்டிக்காம ரொம்ப அமைதியா இருக்கணும். உங்களுக்கு பணம் வர ஆரம்பிச்ச உடனே பல பேர் உங்களை தேடி வருவாங்க. அதுல பாதி பேர் உங்ககிட்ட கடனா பணத்தை வாங்கிட்டு உங்களை ஏமாத்த நினைப்பாங்க. அதனால யாருக்கும் இப்போதைக்கு பணம் கொடுக்கறதோ இல்ல ஜாமீன் கையெழுத்து போடுறதோ கண்டிப்பா ரசிக்க கூடாது. உங்க கஷ்ட காலத்துல உங்களை விட்டு விலகி நின்றவங்களுக்கு இப்ப நீங்க உதவி செய்யவும் வந்து எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு, அவங்களுக்காக நீங்க வாழ பழகிக்கணும். இவங்க வீட்டுல எப்பவுமே ஒரு தீபம் ஏற்றி வச்சு உங்க இஷ்ட தெய்வத்தை மனசால வேண்டிடுங்க. அந்த நபர் வீட்டுக்குள்ள நுழையும் போது உங்க வீட்டுல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி உருவாகணும்னா வீடு எப்பவுமே ரொம்ப சுத்தமா இருக்கணும். காலையிலையும் மாலையிலையும் வீட்டுல சாம்பிராணி புகை போடுறது, கல்லுப்பு கலந்த தண்ணியால வீட்டை துடைக்கிறது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. இது உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தோஷங்களையும் விலக்கி வர்ற அதிர்ஷ்டத்தை அப்படியே தக்க வச்சுக்க ரொம்பவே உதவி செய்யும். இத்தனை நாளா உங்க மேல விழுந்த அந்த கண் திருஷ்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். உங்க முகத்துல ஒரு புது கலை பிறக்கும். யதார்த்தமா உங்களை பாக்குறவங்க கூட என்ன இப்பெல்லாம் முகம் ரொம்ப பிரகாசமா இருக்குன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்திலேயே ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. மனசுக்குள்ள இருக்கிற அந்த நிம்மதி தான் உங்க முகத்துல அப்படி ஒரு வெளிச்சத்தை கொடுக்க போகுது. நீங்க இழந்த உங்க கௌரவம், உங்க மரியாதை எல்லாமே பல மடங்கு பெருகி உங்களுக்கே ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்க போறது. இது அத்தனையும் அனுபவிக்க நீங்க முழு தகுதியானவங்க. உங்களை சுத்தி நடக்க போற இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் வெறும் காசு பணத்தை மட்டும் உங்க கையில கொடுக்க போறது கிடையாது. உங்க பரம்பரைக்கே ஒரு பெரிய புண்ணியத்தை சேர்க்க போகுது.
குறிப்பா உங்க பிள்ளைகளோட எதிர்காலம் பத்தி உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு பயம் இருந்திருக்கும். அவங்க படிப்பு இல்லனா அவங்க வேலை வாய்ப்பு, திருமணம் சம்பந்தமா எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத ஒரே இடத்துல நிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கும். ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வர்ற அந்த சுப வேளையில உங்க பிள்ளைகளோட வாழ்க்கையிலயும் ஒரு மிகப்பெரிய வெளிச்சம் பிறக்க போறது. உங்க தொட்டக்காரியம் எல்லாம் தொடங்கும். அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல வழியை அமைச்சு கொடுக்க அந்த நபர் மூலமா ஒரு பெரிய உதவி உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க பிள்ளைகள் விஷயத்துல எவ்வளவு கவலைப்பட்டீங்களோ அது அத்தனைக்கு சேர்த்து வச்சு ஒரு பெரிய சந்தோஷத்தை அந்த இறைவன் உங்களுக்கு கொடுக்க போறார். இந்த காலகட்டத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் கவனிச்சு பார்க்கணும். அந்த நபர் உங்ககிட்ட பேசும்போது ரொம்ப வருஷமா உங்க மனசுல உறுத்திட்டு இருந்த ஒரு ரகசிய கேள்விக்கு இல்லைன்னா ஒரு பெரிய குழப்பத்துக்கு ரொம்ப சுலபமா ஒரு விடை கிடைக்கும். இதுக்காகவா இவ்வளவு நாள் நாம கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த விடை உங்களை ரொம்பவே நெகிழ வைக்கும். நிறைய பேர் உங்களை ஏமாளி, இவங்களை ரொம்ப சுலபமா ஏமாத்திடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க ஏமாளி கிடையாது. மத்தவங்கள முழுசா நம்புற அளவுக்கு ரொம்ப நல்லவங்க. உங்க நல்ல மனசுக்கு எப்பவும் கெடுதல் நடக்கவே நடக்காது. இத்தனை நாளா உங்களை சோதிச்ச அந்த நவகிரகங்கள் இப்போ முழுசா உங்களுக்கு அரணமைச்சு உங்களை பாதுகாக்க போறாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசினவங்கலாம் இனிமே உங்க முகத்தை பார்த்து பேசுறதுக்கே பயப்படுற அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்பவே கம்பீரமா மாறப்போகுது. இந்த ஜூன் 15க்கு அப்புறம் நீங்க எடுக்க போற ஒவ்வொரு முடிவும் உங்க தலையெழுத்தையே மாத்தக்கூடிய அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கும். அதனால எந்த ஒரு விஷயத்திலயும் அவசரப்படாதீங்க. அந்த நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த 3 சம்பவங்களும் உங்க வாழ்க்கையோட அடித்தளத்தையே ரொம்ப பலமா ஆக்க போகுது. இதுக்கு நடுவுல சில பேர் உங்களை குழப்பறதுக்காகவே உங்ககிட்ட வந்து தேடி வந்து பேசுவாங்க. உங்க மனசை மாத்த முயற்சி பண்ணுவாங்க. பழைய கதைகளை எல்லாம் பேசி உங்க நம்பிக்கையை உடைக்க பார்ப்பாங்க. ஆனா நீங்க யாரு பேச்சையும் காதுல வாங்கிக்காதீங்க. உங்க உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அதை மட்டும் கேளுங்க. உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழி நடத்த போகுது. ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சு தடைப்பட்டு போன ஒரு ஆன்மீக பயணத்தை நீங்க சீக்கிரமே மேற்கொள்வீங்க. அந்த பயணம் உங்க மனசுல இருக்கிற அத்தனை பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு ஒரு புது மனுஷனா உங்களை மாத்த போகுது. உங்க உடம்புல திடீர்னு ஒரு பெரிய தெம்பு வர்றத நீங்களே உணர்வீங்க. காலையில எழுந்த உடனே இன்னைக்கு என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம், அந்த நடுக்கம் இனிமே உங்களுக்கு இருக்காது. அதுக்கு பதிலா இன்னைக்கு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான தைரியம் உங்க மனசுல ஆழமா பதிய போகுது. உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கு. அதை அனுபவிக்க நீங்க முழு மனசோட தயாராயிருங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களை நீங்களே தாழ்த்திக்காதீங்க. நீங்க ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்றதுக்காகவே பிறந்தவங்க. நடுவுல வந்த இந்த கஷ்டங்கள்லாம் வெறும் மேகம் மாதிரிதான், காத்து அடிச்சா விலகி போயிரும். இப்போ அந்த வசந்த காலம் உங்களை தேடி வந்துட்டு இருக்கு. உங்க வீட்டை சுத்தி ஒரு பெரிய தெய்வீக சக்தி பாதுகாப்பா நிக்கிறத நீங்க சீக்கிரமே கண்கூடா பார்க்க போறீங்க. இதை எக்காரணத்தை கொண்டு மறந்துடாதீங்க. இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் நடக்க போற மாற்றங்கள் வெறும் பணத்தையோ பொருளையோ மட்டும் உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. அந்த சமூகத்துல உங்களுக்குன்னு ஒரு மிகப்பெரிய அந்தஸ்த, ஒரு கௌரவத்தை சூட்ட போகுது. இத்தனை நாளா ஏதோ வாழ்ந்தோம், ஏதோ கஷ்டப்பட்டோம் இருந்த உங்க வாழ்க்கை இனிமே பல பேருக்கு ஒரு எடுத்துக்காட்டா மாறப்போகுது. அது ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வர போற வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற இருட்டை எல்லாம் நிரந்தரமா விரட்டி அடிச்சிடும். ஒரு ஊர்ல இல்ல நீங்க குடியிருக்கிற பகுதியில உங்களுக்கு ஒரு பெரிய மதிப்பு மரியாதை இல்லாம இருந்திருக்கலாம். நீங்க என்னதான் மத்தவங்களுக்கு நல்லது செஞ்சாலும் அதை யாரும் கண்டுக்காம உங்களை ஒரு ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பாங்க. குடும்பத்துல ஒரு சுப காரியமோ இல்ல ஒரு விசேஷமோ நடந்தா கூட உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஆனா இனிமே அந்த நிலைமை முற்றிலுமா தலைகீழா மாறப்போகுது. உங்களை ஒதுக்கி வச்ச அதே மக்கள், அதே சொந்த பந்தங்கள்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா தேடி வந்து உங்ககிட்ட ஆலோசனை கேட்கிற அளவுக்கு அந்த தரம் ரொம்பவே உயரப்போகுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த நபர் உங்க கையில கொடுக்க போற அந்த ஒரு முக்கியமான வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களை அடிச்சப்ப ஆளே கிடையாது. நீங்க தொடப்போற உயரம் ரொம்ப ரொம்ப பெருசு. செவ்வாய் பகவானோட முழு ஆதிக்கத்துல திறந்த நீங்க இனிமே ஒரு ராஜா மாதிரி வலம் வர போறீங்க. உங்க மனசுக்குள்ள தூக்கிட்டு இருக்கிற அந்த வீரமும் விவேகமும் இப்போ முழுசா வேலை செய்ய ஆரம்பிக்கும். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பயந்து பயந்து வாழ்ந்த காலம் எல்லாம் மயேறி போச்சு. யாரை பார்த்தும் நீங்க இனிமே தலைகுனிய வேண்டிய அவசியமே கிடையாது. நெஞ்ச நிமிர்த்தி கம்பீரமா நடக்க போறீங்க. உங்களுக்கு முன்னாடி எத்தனையோ தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் தவிடு பொடியாக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருப்பீங்க. யாரெல்லாம் உங்களை காத்து இவங்களால வாழ்க்கையில ஒன்னும் ஜெயிக்க முடியாதுன்னு ஏளனமா சிரிச்சாங்களோ அவங்க கண் முன்னாடியே ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை நீங்க பதிவு பண்ண போறீங்க. உங்க வெற்றி பயணம் இப்போ
ரொம்ப பலமா ஆரம்பமாகிடுச்சு. அந்த நபர் உங்க வீட்டு கதவை தட்டுற அந்த வினாடிக்காக முழு நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருங்க. எந்த ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள அனுமதிக்காதீங்க. உங்களுக்கு நடக்க போறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அது ஆர் என்கிற நபர் வெறும் சாதாரண மனுஷனா உங்க வீட்டு வாசல்படியை மிதிக்க போறது கிடையாது. உங்க குலதெய்வத்தோட நேரடி ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு விடிவு காலத்தை கொடுக்கற ஒரு பெரிய செய்தியை சுமந்துகிட்டு வரப்போறார். ரொம்ப நாளா உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம கஷ்டத்தை எல்லாம் பார்த்துட்டு அந்த கடவுள் சும்மா தானா இருக்கார், நமக்கு ஒரு நியாயம் கிடைக்காதான்னு மனசுக்குள்ள எத்தனையோ முறை அழுது குழம்பி இருப்பீங்க. ஆனா அந்த இறைவனோட கணக்கு ரொம்ப துல்லியமானது. நீங்க சிந்தனை ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் சேர்த்து வச்சு ஒரு பிரம்மாண்டமான பரிசை உங்களுக்கு கொடுக்க அவர் முடிவு பண்ணிட்டார். அந்த பரிசை உங்க கையில கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு கருவியாதான் இந்த நபர் உங்க வாழ்க்கையில வரப்போறார். அவர் உள்ளே நுழையும் போது உங்க வீட்டுக்குள்ள இத்தனை நாளா அடைஞ்சு கிடந்த அந்த காரிகோள் விலகி ஒரு மிகப்பெரிய தெய்வீக ஒளி வீச போகுது. இதை நீங்க உங்க ஆத்மார்த்தமா உணர்வீங்க. உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கும். நாம ஒண்ணு நினைக்க அது எப்பவுமே தப்பாவே போய் முடியுதே. இனிமே எந்த ஒரு புது காரியத்திலையும் இறங்க கூடாதுன்னு உங்களை நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள சுருக்கி வச்சிருப்பீங்க. எதை தொட்டாலும் நஷ்டம், யார நம்பினாலும் ஏமாற்றம்னு அடிபட்டு ரொம்பவே சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த ஜூன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ஜாதகத்துல நடக்கிற அந்த மிகப்பெரிய கிரக மாற்றம் உங்க எண்ணங்களை முற்றிலுமா மாத்தி அமைக்க போகுது. உங்களை பிடிச்சு ஆட்டி படைச்ச அந்த தரித்திரம், அந்த பீடை எல்லாமே உங்களை விட்டு விலகி போற நேரம் வந்தாச்சு. உங்க உடம்புலையும் மனசுலையும் ஒரு புது வேறும் ஒரு புது சுறுசுறுப்பு தானா பிறக்கும். இனிமே நம்ம வாழ்க்கையில எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படிங்கிற ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை உங்க மனசுல ஆழமா பதிய போகுது. அந்த நம்பிக்கை தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக போகுது. முன்னாடி எல்லாம் நீங்க ஒரு நல்ல காரியத்துக்காக வீட்டை விட்டு வெளியே கிளம்பினா ஏதோ ஒரு சகுன தடையோ இல்ல ஒரு கெட்ட வார்த்தையோ கேட்டு உங்க மனசு ரொம்ப சஞ்சலப்படும். ஆனா இனிமே நீங்க தொட்ட காரியங்கள்லாம் உங்க கை கூடி வரும். அந்த ஆர் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய வாய்ப்பு உங்க தலைமுறையே காப்பாத்த போகுது. நீங்க ரொம்ப நாளா செய்யணும்னு நினைச்சு பண வசதி இல்லாம பள்ளி போட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை ரொம்ப சுலபமா செஞ்சு முடிக்க போறீங்க. உங்க திறமைய பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க செயல்பாடு ரொம்பவே அபாரமா இருக்க போகுது. உங்களை வேணான்னு ஒதுக்கி தள்ளினவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்களை தேடி வந்து உதவி கேட்கிற நிலைமை உருவாக போகுது. அந்த அளவுக்கு உங்க தரம், உங்க மதிப்பு இந்த சமூகத்துல பல மடங்கு உயரப்போகுது. நீங்க பட்ட கஷ்டத்துக்குன்னா ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் உங்க கைக்கு வந்து சேரப்போகுது. நீங்க எவ்வளவோ பேர் வாழ்க்கையில விளக்கேத்தி வச்சிருப்பீங்க. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு உங்க கையில காசு இல்லைன்னா கூட எங்கேயாவது கடன் வாங்கியாவது உதவி செஞ்சிருப்பீங்க. ஆனா உங்க நேரம் சரியில்லாததால நீங்க செஞ்ச உதவி எல்லாம் உங்களுக்கு வினையா வந்து முடிஞ்சிருக்கும். உங்களால பலன் அடைஞ்சவங்க எல்லாம் உங்களை நடுத்தருவுல விட்டுட்டு வேடிக்கை பார்த்திருப்பாங்க. இந்த வழிகள் எல்லாம் உங்க நெஞ்சுக்குள்ள ஒரு பெரிய பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கு. ஆனா இனிமே அந்த பாரத்தை எல்லாம் நீங்க இறக்கி வச்சிடலாம். உங்க நல்ல மனசுக்கும் நீங்க செஞ்ச தர்மத்துக்கும் உரிய பலனை அந்த இயற்கை உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகுது. நீங்க யாருக்கிட்டையும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இனிமே உங்களுக்கு வரவே வராது. உங்க தேவைகளை எல்லாம் நீங்களே பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பொருளாதார உயர்வை நீங்க சந்திக்க போறீங்க. உங்க வம்சத்துக்கே நீங்க ஒரு பெரிய வழிகாட்டியா மாற போறீங்க. அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கும் போது இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்க போகுது. இதன காலமா உங்க முதுகுக்கு பின்னாடி குழி பறிச்சவங்க, உங்களை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு நினைச்ச மறைமுக எதிரிகள் எல்லாமே தானா அழிஞ்சு போயிடுவாங்க. உங்க மேல வீசப்பட்ட அத்தனை பழிச்சொற்களும் பஞ்சா பறக்க போகுது. யாரெல்லாம் உங்களை தப்பு செஞ்சவங்கன்னு முத்திர குத்துனாங்களோ அவங்க வாயாலேயே நீங்க ரொம்ப நல்லவங்க, தங்க மாதிரியான மனசுக்காரங்கன்னு சொல்ல வைக்க போற நேரம் இது. உங்க நேர்மைக்கும் உண்மைக்கும் கிடைக்க போற மிகப்பெரிய வெற்றி இது. நீங்க யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காதவங்க. அந்த நல்ல எண்ணம் தான் உங்களை இப்போ ஒரு பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தி ஒரு அத வாழ்க்கையை நோக்கி கூட்டிட்டு போக போகுது. இதெல்லாம் ஏதோ தானா நடக்குதுன்னு நினைச்சுக்காதீங்க. உங்க முன்னோர்கள் செஞ்ச புண்ணியமும் உங்க குலதெய்வத்தோட அருளும் தான் உங்களை சுத்தி ஒரு பெரிய கலசமா நின்னு பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. 5 நாள் வரைக்கும் நீங்க பட்ட அவமானங்கள் கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. சொந்தக்காரங்க மத்தியில ஒரு சுப காரியத்துக்கு போனா கூட உங்களை ஒரு ஓரமா உட்கார வச்சு ரொம்பவே கேவலப்படுத்தி இருப்பாங்க. உங்ககிட்ட காசு இல்ல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உங்க சொந்த ரத்தனே உங்களை தூக்கி எரிஞ்சிருக்கும். ஆனா அந்த ஆர் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போற அந்த பெரிய அதிர்ஷ்டம் உங்களை தூக்கி எரிஞ்ச அதே சொந்த பந்தங்களை உங்க அருமையை உணர்ந்து தேடி வர வைக்க போகுது.
நீங்க எதிர்பார்க்காத பல திசைகள்ல இருந்து உங்களுக்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ரொம்ப வருஷமா கிடைக்கல கிடந்த முக்கியமான விஷயங்கள் உங்க பக்கம் சாதகமா முடியும். எங்கேயோ முடங்கி கிடந்த உங்களுக்கான நியாயமான சொத்து கூட ஒரு பெரிய அதிசயம் மாதிரி திரும்ப உங்க கைக்கே வந்து சேரும். அந்த நபர் மூலமா நடக்க போற சம்பவங்கள் உங்க வாழ்க்கையை மொத்தமா மாத்தி அமைக்க போகுது. நீங்க அனுபவிச்ச வழிகளுக்கெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு பெரிய சந்தோஷம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மழை நேரம் வரும்போது நீங்க ரொம்ப கவனமா கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு கிடைக்க போற வெற்றியை பத்தியோ இல்ல வரப்போற அதை பத்தியோ வெளியில யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்க நிழல் கூட உங்களை தவிர வேற யாருக்கும் உங்க ரகசியங்களை காட்டி கொடுக்க கூடாது. ஏன்னா மனுஷங்களோட வயிற்றுச்சல் ரொம்ப கொள்ளாதது. உங்களை சுத்தி எப்பவுமே உங்களை பார்த்து பொறாமப்படுற ஒரு கூட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்க பண்ணப்பட்டு மறுபடியும் உங்க வாழ்க்கை எந்த வகையிலையும் தொய்வு அடைஞ்சிடக்கூடாது. அதனால ரொம்ப அமைதியா யாருக்கும் தெரியாம உங்க காரியங்களை சாதிச்சுக்கோங்க. உங்களுக்கு வரப்போற அந்த ஆர் என்கிற நபர் மூலமா நடக்கிற அற்புதங்களை நீங்க முழுசா உணர்ற வரைக்கும் ரொம்பவே பொறுமையா இருங்க. கடவுள் மேல முழு பாரத்தையும் போட்டுட்டு உங்க வேலையை மட்டும் சரியா செஞ்சுட்டு வாங்க. உங்க நேர்மையான உழைப்புக்கான பலனை அந்த இயற்கை கண்டிப்பா உங்களுக்கு திருப்பி கொடுக்க போக. மேச ராசிக்காரர்களான உங்களுக்கு ஒரு தனித்துவமான குணம் எப்பவுமே உண்டு. யாராவது கஷ்டம்னு வந்தா உங்க தலையை அடமான வச்சாவது உதவி பண்ணுவீங்க. ஆனா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா திரும்பி பார்க்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. இந்த வலிய நெஞ்சுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியில சிரிச்சுக்கிட்டு வாழ்ந்த காலம் இனிமேல் முடிவுக்கு வரப்போகுது. அந்த ஆர் என்கிற நபர் உங்க வீட்டு வாசலை மிதிக்கும் போது உங்க வீட்டுல இருக்கிற அத்தனை தோஷங்களும் சுக்கு நூறா உடைஞ்சு போகும். நீங்க எதை நினைச்சு பயந்து முடங்கி கிடந்தீங்களோ அந்த பயம் உங்களை விட்டு நிரந்தரமா ஓடி போயிடும். உங்க மனசுக்குள்ள ஒரு அசாத்தியமான தைரியம் வந்து ஒட்டிக்கொள்ளும். உங்களை பார்த்து ஏளனமா பேசினவங்க வாயெல்லாம் அடைச்சு போற அளவுக்கு உங்க செயல்பாடுகள்ல ஒரு மிகப்பெரிய வேகம் வரப்போகுது. இது அத்தனையும் இறைவனோட மிகப்பெரிய ஆசீர்வாதம் தான். இவங்க குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாளா புகஞ்சுக்கிட்டு இந்த பல பிரச்சனைகளுக்கு இந்த நேரத்துல ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுது. கணவன் மனைவிக்குள்ள இருந்த அந்த சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் காணாம போயிடும். ஒருத்தர் புரிஞ்சுக்காம எவ்வளவோ நாள் சண்டை போட்டு விலகி இருந்திருப்பீங்க. இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரவே வராது. உங்க 2 பேருக்கும் இடையில ஒரு பெரிய புரிதலும் அன்பும் தானா உருவாகும். அது மட்டும் இல்லாம உங்க பிள்ளைங்க வழியில உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான செய்தி தேடி வரப்போகுது. அவங்க படிப்புலயோ இல்ல வேலை வாய்ப்புலயோ நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும். இத பார்க்கும்போது இவ்வளவு நாள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு ஒரு நல்ல பலன் கிடைச்சிருச்சுன்னு உங்க மனக்கு ரொம்பவே நிறைவடைந்து போகும். அந்த நபர் கொண்டு வரப்போற அதிர்ஷ்டம் உங்க ஒட்டுமொத்த குடும்பத்தையும் வாழ வைக்க போகுது. நீங்க இப்ப செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். உங்க குலதெய்வத்தை மட்டும் கெட்டியா புடிச்சுக்கோங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்க குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு மனசார வேண்டிட்டு வாங்க. நீங்க கேக்குற அத்தனை வரங்களையும் அந்த இறைவன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்காதீங்க. உங்களுக்கு வரப்போற நல்ல காலத்தை பத்தி யாருக்கிட்டையும் பெருமையா பேசிக்கிட்டு தெரியாதீங்க. ரொம்ப அமைதியா நிதானமா உங்க வேலைகளை மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க. அந்த ஆர் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில வரப்போற அந்த தருணத்துக்காக ரொம்ப விழிப்போட காத்துக்கிட்டுருங்க. உங்க தலையெழுத்து இப்ப முழுசா உங்க கைக்கு மாறிடுச்சு. இல்ல தொட்டதெல்லாம் இனிமே தங்கம்தான். உங்க நேர்மைக்கும் உழைப்புக்கும் கிடைக்க போற இந்த மிகப்பெரிய பரிசை முழு மனசோட ஏத்துக்க தயாராகுங்க. அந்த ஆர் என்கிற நபர் உங்க வீட்டை தேடி வர்ற நேரத்துல ரொம்ப வருஷமா உங்களை காலாப்படுத்திக்கிட்டு இருந்த ஒரு பெரிய பிரச்சனை பாத்துல கரைஞ்ச மாதிரி காணாம போகுது. குறிப்பா சொல்லணும்னா பண சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய சிக்கல் உங்களை விட்டு விலகும். நீங்க யாருக்காவது பணம் கொடுத்து ஏமாந்து போயிருந்தாலோ இல்ல உங்களுக்கு நியாயமா வர வேண்டிய ஒரு புகை வராம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்தாலோ அது ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். உங்களை ஏமாத்தினவங்களை தாமா முன் வந்து அந்த பணத்தை திருப்பி கொடுக்கற அளவுக்கு காலச்சக்கரம் உங்களுக்கு சாதகமா சொல்லல ஆரம்பிச்சிருச்சு. இந்த பண வரவு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்த போறது. அடுத்தவங்க கிட்ட கையேந்தி நின்ன காலம் என்ன முடிஞ்சு பல பேருக்கு உதவி செய்யற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப பிரம்மாண்டமா உயரப்போகுது. இது மட்டும் இல்லாம உங்க தொழில இல்லைன்னா வேலையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய பதவி உயர்வோ இல்ல வருமான உயர்வோ கிடைக்க போகுது. இத்தனை நாளா உங்க திறமைய முடக்கி போட்டு உங்களை முன்னுக்கு வரவிடாம தடுத்தவங்க எல்லாம் இப்போ காணாமல் போயிடுவாங்க. உங்களுக்கான அந்த அங்கீகாரம் உங்களை தேடி வரப்போகுது. நீங்க சொந்தமா தொழில் செய்யறவங்களா இருந்தா இந்த நேரத்துல உங்க வியாபாரம் பல மடங்கு பெருகும். புதுசா பல வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க.
உங்க தொழிலை விரிவுபடுத்துறதுக்கு தேவையான அத்தனை உதவிகளும் அந்த ஆர் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை பார்த்து பொறாமைப்பட்டவங்க கண் முன்னாடியே நீங்க ஒரு மிகப்பெரிய வெற்றியாளரா வலம் வர போறீங்க. உங்க திறமைக்கு கிடைக்க போற இந்த மிகப்பெரிய வெற்றி உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் மறக்க கூடாது. வந்த பாதைய திரும்பி பாக்குறது ரொம்ப அவசியம். கஷ்டப்பட்ட காலத்துல உங்களுக்கு தோள் கொடுத்தவங்கள நீங்க என்னைக்குமே கைவிடக்கூடாது. அதே சமயம் இப்ப புதுசா உங்களை தேடி வந்து உங்ககிட்ட ரொம்ப நல்லவங்க மாதிரி நடிக்கிறவங்கள கொஞ்சம் தள்ளியே வைங்க. உங்களுக்கு வரப்போற இந்த நல்ல நேரத்தை பார்த்து பல பேர் உங்ககிட்ட ஒட்டி உறவாட பாப்பாங்க. அவங்க உண்மையான நோக்கத்தை புரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே உஷாரா நடந்துக்கணும். உங்க குலதெய்வம் உங்க கூடவே இருந்து உங்களை வழிநடத்திட்டு இருக்கிறதால உங்களை யாராலையும் சுலபமா ஏமாத்திட முடியாது. இருந்தாலும் உங்க தரப்புல இங்க ரொம்ப நெளிப்போல இருக்க வேண்டியது உங்க கடமை. உங்க தலையெழுத்து இப்போ தங்கம் மாதிரி ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்க உடம்புல ரொம்ப நாளா இருந்த ஒரு சோர்வு, ஒரு மந்த நிலை இப்போ முழுசா மாறப்போகுது. ஏதோ ஒரு நோய் வந்துருச்சோ, நாம அவ்வளவுதானு நினைச்சு பயந்து போய் பல ஆஸ்பத்திரி படி ஏறி இறங்கி இருப்பீங்க. ஆனா டாக்டருங்க எந்த நோயும் இல்லைன்னு சொல்லி இருப்பாங்க. இதுக்கு காரணம் உங்க மேல இருந்த கண் திருஷ்டியும் சில எதிர்மறை ஆற்றலும் தான். அந்த ஆர் என்கிற நபர் உங்க வீட்டுக்குள்ள வரும்போது அவர் மூலமா ஒரு நல்ல மருத்துவரோ இல்ல ஒரு நல்ல வைத்தியமோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அதை விட முக்கியமா அவர் கால் பட்ட உடனே வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாமே விலகி போயிடும். நீங்க முந்தி எப்படி ஒரு அசாத்தியமான சுறுசுறுப்போட இருந்தீங்களோ அதே மாதிரி ஒரு பழைய நிலைமைக்கு திரும்ப போறீங்க. உடம்புல ஒரு புது ரத்தம் பாயறத நீங்களே உணர்வீங்க. காலையில எந்திரிச்ச உடனே இன்னைக்கு என்ன சாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பெரிய உத்வேகம் உங்க மனசுக்குள்ள தானா பிறக்க போறது. அடுத்ததா நில சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல ரொம்ப வருஷமா இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறீங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சு உங்க காசும் நேரமும் விரயமாயி ரொம்பவே நொந்து போயிருப்பீங்க. எதிரிங்க ரொம்ப பலசாலியா இருக்காங்களே, நம்மளால ஜெயிக்க முடியுமான்னு ஒரு தயக்கம் இருந்திருக்கும். ஆனா இந்த ஜூன் 15க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தை கொடுக்க போறார். அந்த ஆர் என்கிற நபர் மூலமா உங்களுக்கு கிடைக்க போன ஒரு சின்ன தகவல் இல்லைன்னா ஒரு சாட்சி அந்த வழக்கையே அப்படியே தலைகீழா மாத்த போகுது. உங்க கை ஓங்க போகுது. உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான சொத்து எங்க ஒரு தடங்களும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சொந்த வீடு வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே ஒரு நல்ல இடம் அமைஞ்சு வீடு கட்ட யோமா வரப்போகுது. நீங்க சொந்த வீட்டுல குடி போற அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இந்த பெரிய மாற்றங்கள் எல்லாம் உங்க வாழ்க்கையில நடக்கும் போது நீங்க இறைவனை முழுமையா நம்பி உங்க பிரார்த்தனைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்க எவ்வளவோ பேருக்கு நல்லது செஞ்சிருப்பீங்க, ஆனா அவங்க எல்லாம் உங்களுக்கு துரோகம் தான் பண்ணிருப்பாங்க. அதையெல்லாம் நினைச்சு மனசை போட்டு புலப்பிக்காதீங்க. அந்த கர்ம வினைகள் எல்லாமே இப்ப முழுசா கழிஞ்சிருச்சு. இனிமே உங்க வாழ்க்கையில எல்லாமே ஏறுமுகம்தான். உங்களுக்கு உதவி செய்யறதுக்காகவே அந்த பிரபஞ்சம் பல நல்ல மனுஷங்களை உங்க வழியில கொண்டு வரப்போகுது. குறிப்பா நீங்க ரொம்ப நாளா போகணும்னு தள்ளி போட்ட குலதெய்வ கோவிலுக்கு குடும்பத்தோட போயிட்டு வாங்க. வீட்டுல எப்பவும் ஸ்லாம்பிராணி வாசம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது உங்க வீட்டுல எப்பவுமே லட்சுமி கடாட்சத்தை நிறைவடைச்சிருக்கும். உங்களுக்கு வரப்போற இந்த ராஜயோகத்தை யாராலையும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அபார் அப்படிங்கிற எழுத்துல ஆரம்பிக்கிற நபர் உங்க வாழ்க்கையில கொண்டு வரப்போற இன்னொரு பெரிய மாற்றம் உங்க மனசை அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய கரலையை பத்தினது. இப்ப கல்யாண வயசுல வீட்டுல பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல வரன் அமையலையேன்னு ராப்பரலா பூங்காம கவலைப்பட்டு இருக்கிற பெற்றவங்களுக்கு இது ஒரு பொற்காலம். எங்கேயோ இருந்து ஒரு நல்ல சம்பந்தம் தானா உங்களை தேடி வரப்போகுது. அந்த நபர் கொண்டு வர தகவல் மூலமா நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப விமரிசையா உங்க வீட்டுல கெட்டி மேல சத்தம் கேட்க போகுது. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு வாயடைச்சு போற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கல்யாணத்தை நீங்க நடத்தி காட்ட போறீங்க. இது வரைக்கும் உங்களை மதிக்காதவங்க எல்லாம் இனிமே உங்க வீட்டு விசேஷத்துல முதல் ஆளா வந்து நிக்கிற அளவுக்கு உங்க குடும்பத்தோட அந்தஸ்து ரொம்பவே உயர போகுது. இது எல்லாம் அந்த செவ்வாய் பகவானோட முழுமையான அனுக்கிரகத்தால நடக்க போற மிகப்பெரிய அற்புதம். சில பேருக்கு ரொம்ப நாளா வெளிநாட்டுக்கு போறணும், இல்ல வெளியூருக்கு போய் ஒரு பெரிய வேலைக்கு சேரணும்னு ஒரு பெரிய கனவு இருந்திருக்கும். ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். கையில பணம் இல்லாமையோ இல்ல சரியான வழிகாட்டுதல் இல்லாமையோ அந்த கனவை அப்படியே ஓரமா ஒதுக்கி வச்சிருப்பீங்க. இனிமே அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். அந்த ஆர் என்கிற நபர் உங்க வாழ்க்கையில வர்ற நேரத்துல வெளிநாட்டுல இருந்து ஒரு பெரிய வேலை வாய்ப்புக்கான நல்ல செய்தி உங்களை தேடி வரும். நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சம்பளத்துல உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க போகுது. உங்க வறுமையெல்லாம் அடியோடு ஒளிஞ்சு ஒரு மிகப்பெரிய பணக்காரனா நீங்க மாற போறீங்க. நீங்க எந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதே ஊர்ல ராஜானாய் வாழ போறீங்க. இது வெறும்
கனவு கிடையாது. கிரக நிலைகள் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கிறதால கட்டாயம் நடக்க போற நிதர்சனமான உண்மை. நீங்க எத்தனையோ கோவில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய பரிகாரங்கள் செஞ்சிருப்பீங்க. ஆனாலும் நமக்கு மட்டும் ஏன் விடிவு காலமே வரமாட்டேங்குதுன்னு கடவுள் மேலேயே உங்களுக்கு ஒரு பெரிய கோபம் வந்திருக்கும். ஆனா அந்த கடவுள் எப்பவுமே தன் பக்தர்களை கைவிட மாட்டார். உங்களை ரொம்ப பெரிய அளவுல சோதிச்சதுக்கான காரணம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரிசை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். தங்கத்தை எப்படி நெருப்புல காட்டி சுத்தப்படுத்துவாங்களோ அதே மாதிரிதான் உங்களை இத்தனை நாளா கஷ்டங்கள் மூலமா கட்டு தீட்டி இருக்கார். இனிமே உங்க வாழ்க்கையில நீங்க தொட போறது எல்லாமே வெற்றி சிகரங்கள் தான். உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை எந்த ஒரு தீய சக்தியாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க மனசை ரொம்ப சுத்தமா வச்சுக்கிட்டு யாரு மேலேயும் எந்த வன்மமும் இல்லாம ரொம்ப அமைதியா இருக்கிறது மட்டும்தான். உங்களுக்கான அந்த பொற்காலம் இப்போ ஆரம்பமாகிடுச்சு. அதை முழுசா அனுபவிக்க தயாராகுங்க. மேச ராசிக்காரங்க வெளியே பாக்குறதுக்கு ரொம்ப கரடுமுரடான ஆளா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்பவே இளகிய மனசுக்காரங்க. உங்க குடும்பத்துக்காக உங்க ஆசைகளை எல்லாம் நீங்க எத்தனையோ முறை குழி தோண்டி புதைச்சிருப்பீங்க. யாருக்கும் உங்க கஷ்டம் தெரியக்கூடாதுன்னு ராத்திரியில தலையணையில முகம் புதைச்சு அழுத நாட்கள் தான் இங்க அதிகம். நீங்க செஞ்ச தியாகத்தை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க கூட சில நேரம் புரிஞ்சுக்கான உங்களை காயப்படுத்தி இருப்பாங்க. ஆனா அந்த ஆறுங்கிற நபர் வர்றப்போ உங்களுக்காகவே ஒரு பெரிய நியாயத்தை அவர் கொண்டு வரப்போறார். இத்தனை நாளா உங்களை குறை சொன்னவங்க எல்லாம் நீங்க இல்லைன்னா இந்த குடும்பம் என்ன ஆயிருக்கும்னு உங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு ஒரு பெரிய மனமாற்றம் அவங்களுக்குள்ள வரப்போகுது. உங்க கண்ணீருக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய விடை கிடைக்க போகுது. இது வரைக்கும் உங்க கூடவே இருந்துகிட்டு உங்களுக்கு நல்லவங்க மாதிரி நடிச்சு உங்க முதுகுல குத்தனவங்களோட முகமூடி எல்லாம் இப்போ முழுசா கிழிஞ்சலிட போகுது. நீங்க ரொம்ப நம்பினவங்க செஞ்ச துரோகம் தான் உங்களுக்கு பெரிய வழியா இருந்திருக்கும். ஆனா இனிமே அவங்க நினைச்சா கூட உங்க பக்கத்துல வர முடியாது. செவ்வாயோட பார்வை உங்க மேல முழுசா பதியறதால உங்களை சுத்தி ஒரு பெரிய நெருப்பு வளையம் பாதுகாப்பா அணைய போகுது. உங்க வாழ்க்கையில வர அந்த நபர் மூலமா முடங்கி கிடந்த உங்க பண வரவு, உங்களுக்கான வாய்ப்புகள் எல்லாம் எந்த ஒரு தடையும் இல்லாம உங்க கைக்கு வர ஆரம்பிக்கும். நீங்க தொட்ட காரியம் எல்லாம் வெற்றியா மாறப்போகுது. ஒரு காலத்துல உங்களை காத்து ஏளனமா சிரிச்சவங்க இப்போ உங்க வளர்ச்சியை பார்த்து பொறாமையில வைத்தறிய அளவுக்கு உங்க வாழ்க்கை தரம் ரொம்பவே பிரம்மாண்டமா மாறப்போகுது. இந்த பெரிய மாற்றங்கள்ல நடக்கும்போது நீங்க ரொம்ப அமைதியா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே மேசராசிக்காரங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாவே வரும். ஆனா இந்த காலகட்டத்துல உங்க கோபத்தை நீங்க முழுசா கட்டுப்படுத்தியே ஆகணும். யார்கிட்டையும் அனாவசியமா வாக்குவாதம் பண்ணாதீங்க. குறிப்பா பணம் பாசு விஷயத்துல உங்களுக்கு வரப்போற அதிர்ஷ்டத்தை பத்தி உங்க நெருங்கிய சொந்தக்காரங்க கிட்ட கூட வாய் தவறி சொல்லிடாதீங்க. மனுஷங்களோட கண் திருஷ்டி கல்லையும் உடைக்கும்னு சொல்லுவாங்க. அதனால உங்க சந்தோஷத்தை உங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்ச உடனே உங்க இஷ்ட தெய்வத்தை மனசார கும்பிட்டுட்டு அன்னைக்கு வேலையை ஆரம்பிங்க. அந்த நபர் கொண்டு வரப்போற சுபிச்சத்தை வரவேற்க உங்க வீட்டை எப்பவுமே மங்களகரமா வச்சுக்கோங்க. உங்களுக்கான பொற்காலம் இப்போ உங்க கண் முன்னாடி வந்து நிக்குது. ராத்திரி ஆனா போதும் உங்களுக்கு தூக்கமே வராது. நாளைக்கு என்ன நடக்கணும், நம்ம கடனை எப்படி அடைக்க போறோமோ, பிள்ளைங்க எதிர்காலம் என்ன ஆகுமோன்னு பல சிந்தனைகள் உங்க மனசை போட்டு அரிச்சுக்கிட்டு இருக்கும். விடிய விடிய முடிச்சுக்கிட்டு உங்க கஷ்டத்தை நினைச்சு பல நாள் அழுதுருப்பீங்க. ஆனா அந்த ஆர் அப்படிங்கிற நபர் உங்க வீட்டு வாசப்படிய மிதிக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து உங்க வாசல இருக்கிற அத்தனை பலரமும் காணாம போயிடும். அடுத்த உடனே ஒரு நிம்மதியான தூக்கம் உங்களை தரும். காலையில எந்திரிக்கும் போது இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை உங்க மனக்குள்ள தானா துளிர்விடும். உங்க முகத்துல இத்தனை நாளா இருந்த அந்த சோர்வு, அந்த வாட்டம் எல்லாமே மாறி ஒரு பெரிய பேஜஸ் வரப்போது. உங்களை பாக்குறவங்களுக்கே என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பிரம்மாண்டமா மாற்றம் உண்டாகும். அரசாங்க வேலைக்காகவோ இல்ல ஒரு பெரிய காரியத்துக்காகவோ ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கிற மேசராசிக்காரங்களுக்கு இது ஒரு பொற்காலம். உங்களை ஏமாத்தி உங்ககிட்ட இருந்து பறிக்கப்பட்ட ஒரு முக்கியமான வாய்ப்பு திரும்பவும் உங்க கைக்கே வந்து சேரப்போகுது. அது ஆர் என்கிற நபர் ஒரு வழிகாட்டிய மாறி உங்களை சரியான பாதையில கூட்டிட்டு போவார். எங்கெல்லாம் உங்களுக்கு கதவுகள் சாத்தப்பட்டதோ அங்கெல்லாம் இனிமே உங்களுக்காகவே சிவப்பு கமல விரிக்கப்பட்டு காத்திருக்கும். நீங்க போற இடத்துல எல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்க போகுது. 4 பேர் நடுவுல உங்களை அவமானப்படுத்தினவங்க எல்லாம் இனிமே உங்ககிட்ட வந்து கை கட்டி நிக்கிற அளவுக்கு உங்க ஆளுமை ரொம்ப பலமா மாறப்போகுது. உங்க வார்த்தைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாகும். நீங்க சொல்றதை கேட்கறதுக்குன்னே ஒரு பெரிய கூட்டம் உங்களை தேடி வரும். அந்த அளவுக்கு உங்க தலையெழுத்து இப்போ உச்சத்தை தொடப்போகிறது. இந்த ஜூன் 15 நெருங்க உங்களுக்கு சில ஆச்சரியமான அறிகுறிகள் தெரிய ஆரம்பிக்கும். ரொம்ப நாளா காணாம போன ஒரு பொருள் திடீர்னு உங்க கண்ணுல படும்.
இல்லனா நீங்க ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு விஷயம் எந்த ஒரு முயற்சியும் இல்லாம காணாவே நடக்கும். குறிப்பா விடியற் காலையில உங்களுக்கு வர்ற கனவுகள்ல பெரிய மகான்கள் இல்லனா உங்க குலதெய்வம் தோன்றி உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி காட்சிகளை நீங்க பாப்பீங்க. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்னா, அந்த பிரபஞ்சம் உங்களுக்கான மிகப்பெரிய பரிசை தயார் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். அந்த ஆர் என்கிற நபர் உங்க வீட்டை தேடி வர்ற அந்த சுப வேலைக்காக இயற்கை காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒரு பெரிய நம்பிக்கையோட அந்த நாளை எதிர்நோக்கி இருக்கிறது மட்டும்தான். உங்க கஷ்டங்கள் எல்லாம் முடிய போகுது, உங்களுக்கான ராஜயோகம் ஆரம்பமாக போகுது. இதை எந்த கொம்பனாலும் தடுத்து நிறுத்த முடியாது. மேசராசி சொந்தங்களே, இவ்வளவு நேரம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில நடக்க போற நிதர்சனமான உண்மைகள். அந்த ஆர் என்கிற நபரு உங்க வீட்டு கதவை கட்டுற சத்தம் சீக்கிரமே உங்க காதுகள்ல விழப்போகுது. இத்தனை வருஷமா நீங்க சுமந்த வணிகள், கட்ட அவமானங்கள், சிந்திய கண்ணீர், இது அத்தனைக்கும் ஒரு பிரம்மாண்டமான முற்றுப்புள்ளி வைக்க போற நேரம் வந்தாச்சு. நீங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த இறைவன் கொடுக்க போற மிகப்பெரிய பரிசு தான் இந்த 3 சம்பவங்களும். உங்க அம்சமே தலைமுறையா உட்கார்ந்து சாப்பிடுற அளவுக்கு ஒரு பெரிய ராஜயோகத்தை நீங்க அனுபவிக்க போறீங்க. இனிமே உங்க வீட்டுல எப்பவுமே துப காரியங்களோட சப்தம் மட்டும்தான் கேட்கும். அந்த செவ்வாய் பகவானோட முழு அனுப்பிரகமும் உங்க குடும்பத்து மேல முழுமையா இறங்கிடுச்சு. உங்க குலதெய்வத்தை மட்டும் என்னைக்குமே மறக்காம கெட்டியா புடிச்சுக்கோங்க. உங்களை அசைக்க உலகத்துல இனிமே யாருமே இல்ல. இந்த பொற்காலத்துல நீங்க ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டியது உங்க மனச மட்டும்தான். பணமும் வெற்றியும் உங்களை தேடி வர்றப்போ முந்தி உங்களை விட்டு விலகி போன நிறைய பேரு மறுபடியும் உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி வருவாங்க. அவங்களை எல்லாம் முகம் சுளிக்காம ஏத்துக்கோங்க. ஆனா உங்க ரகசியங்களை அவங்க கிட்ட பகிர்ந்துக்காதீங்க. உங்களுக்கு வரப்போற லாபங்களை பத்தியோ அடுத்த கட்ட முன்னேற்றங்களை பத்தியோ யார்கிட்டயும் பெருமையா பேசிக்கிட்டு தெரியாதீங்க. எவ்வளவு உச்சிக்கு போனாலும் நம்ம வந்த பாதையை மறப்பாம ரொம்ப எளிமையா இருங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு, வயசானவங்களுக்கு தேடி போய் உதவி செய்யுங்க. நீங்க செய்யற அந்த தர்மம் தான் உங்க சந்ததியையே ஒரு பெரிய அரண் மாதிரி நின்னு காப்பாத்தும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் உங்க பக்கத்துல கூட நெருங்க முடியாத அளவுக்கு உங்களுக்கான பாதுகாப்பு இப்ப ரொம்ப பலமா இருக்கு. உங்க வாழ்க்கையில நடக்க போற இந்த நல்ல மாற்றங்களை முழு மனசோட ஏத்துக்க தயாராகுங்க. இந்த பதிவு கண்டிப்பா உங்க மனசுல ஒரு பெரிய நம்பிக்கையை விதைச்சிருக்கும்னு நான் முழுமையா நம்புறேன். இந்த நல்ல செய்திய உங்க சொந்த பந்தங்கள், நண்பர்கள்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. அவங்களும் இதனால ஒரு நல்ல பலன் அடையட்டும். உங்க காணொளி கிடைச்சிருந்தா உங்க ஆதரவை எங்களுக்கு தொடர்ந்து கொடுங்க. எப்பவுமே இறைவனோட சிந்தனையில இருங்க. மேசராசி நேயர்கள் அத்தனை பேரோட வாழ்க்கையிலையும் சீக்கிரமே ஒரு பெரிய வசனம் வீசணும்னு அந்த எல்லாம் வல்ல இறைவனை நான் மனசார வேண்டிக்கிறேன். உங்க வீட்டுல எப்பவும் மகிழ்ச்சியும் செல்வமும் நிறைஞ்சிருக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்க குலதெய்வத்தோட ஆசி உங்களுக்கு முழுசா கிடைக்கட்டும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.